நெத்தன்யாகு மீதான ட்ரம்பினுடைய கோபமும் விமர்சனமும் 100% உண்மையானது என்று சொல்லி இஸ்ரேலுடைய அமெரிக்காவுக்கான தூதரே இன்றைக்கு வெளிப்படையாக இஸ்ரேலிய ஊடகங்களில் பேசி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதுக்கான காரணமாக அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இஸ்ரேல் ஈரான் மீதான செய்திகளை மிகைப்படுத்தி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இடத்தில் சொல்லி இருந்தது. சும்மா இருந்த ஈரான் மேல அட்டாக் பண்ணி அமெரிக்கால பேரையும் கெடுத்து நம்ம பேரையும் கெடுத்து அமெரிக்கா பலம் மிக்கது என்று இருந்தது. இப்ப ஈரான் தோத்து போயிட்டோங்கிற அளவுக்கு நிலைமையை கொண்டு விட்டுட்டாங்க என்கிற கோபம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகள் மிக முக்கியமானது. மட்டுமல்லாம ஈரான் போட்டிருக்கக்கூடிய நிபந்தனைகள்ல நாங்க ஹொர்முஸை வெள்ளிக்கிழமை திறக்கணுமா இருந்தா கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி லெபனான்ல இருந்து எல்லோ பார்டர்லாம் கிடையாது, லெபனானுடைய இன்டர்நேஷனல் பார்டருக்கு மொத்தமா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பின்னாடி வந்துடணும் என்று மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அமெரிக்க ஈரான் ஒப்பந்தம் இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் வளைகுடாவில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு மிகவும் மோசமானது அப்படிங்கிறாங்க. அமெரிக்காவும் ஈரானும் தான் ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க. இதுல யாருக்கு லாபம்னா ஈரானுக்கு தான் லாபம். இது அமெரிக்காவுக்கும் நஷ்டம், இஸ்ரேலுக்கும் நஷ்டம், வளைகுடாவில் இருக்கக்கூடிய அரபு நாடுகளுக்கும் நஷ்டம், ஈரானுக்கு மட்டும் தான் இதுல லாபம் இருக்குது அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுடைய ஐநாவுக்கான தூதர் டேனின் டானன் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளுக்கு மத்தியில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் அமெரிக்காவும் ஈரான்ட்ட ஏமாந்துட்டாங்க. அமெரிக்க அதிபரை நம்பி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவும் இஸ்ரேலுடைய ராணுவமும் அமெரிக்காட்ட ஏமாந்துட்டாங்க. அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் நம்பி அரபு நாடுகள் எல்லாம் அவங்க ஏமாந்துட்டாங்க. மொத்தத்தில் அரபு நாடுகள் ஏமாந்துருக்குது, இஸ்ரேல் ஏமாந்துருக்கிறது, அதே மாதிரி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏமாந்துருக்கிறாரு. இவங்க அத்தனை பேரையுமே அடிச்சு தூக்கி இருக்கிறாங்க. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக மத்திய கிழக்கினுடைய நிலை எப்படி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு மாறி வருகிறது என்பதை நம்ம பார்த்து வரக்கூடிய சூழல்ல காசா, லெபனான் உள்ளிட்ட அனைத்து முனைகளிலும் யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்கிற ஒப்பந்தத்தின் கீழாக ஈரான் அமெரிக்காவோடு ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்கிறது. எதிர்வருகிற வெள்ளிக்கிழமை, நாளை மறுநாள் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒப்பந்தம் நேரடி கையெழுத்திடப்பட இருக்கிறது. அதற்கு முன்பதாக அமெரிக்க அதிபரும் ஈரானுடைய தரப்பிலிருந்து முகமது பாகர் ஹலீபா பாராளுமன்ற சபாநாயகர் அவர்களும் டிஜிட்டலி கையெழுத்திட்டு இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல அந்த திட்டத்தில் அவர்களுடைய சமாதான முனைப்புகளில் என்னென்ன நிபந்தனைகள் இருக்கிறது என்கிற செய்திகளும் அவ்வப்போது கசிந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் ப்ளூம்பர்க் ஒரு ஆவணத்தை வெளியிட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஆவணங்களில் இருக்கக்கூடியது அனைத்துமே உண்மையும் இல்லை, அனைத்தும் பொய்யும் இல்லை என்கிற விதமாக ஈரானும் அமெரிக்காவும் திரும்ப திரும்ப இது தொடர்பான செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் யூதர்கள், இஸ்ரேலியர்கள், ஜியோனிஸ்டுகள் முழுவதுமாக களத்தில் இறங்கி இந்த ஒப்பந்தத்தை எப்படி சீர்குலைக்கலாம், ஈரானும் அமெரிக்காவும் எப்பொழுதும் எதிரிகளாக இருக்கிற வரைக்கும் தான் ஈரானை வைத்து மத்திய கிழக்கில் பயத்தை காட்ட முடியும். ஈரான்காரன் ஆபத்தானவன், இஸ்ரேல் தான் ரொம்ப நல்லவங்க, இஸ்ரேலோட நீங்க ஒன்று சேர்ந்துருங்கன்னு சொல்லி எப்படி துபாயையும் பஹ்ரைனையும் மற்ற சில அரபு நாடுகளையும் இப்ராஹிம் ஆப்ரஹாம் ஒப்பந்தம் என்கிற பெயரில் இணைச்சு விட்டாங்களோ அந்த மாதிரி இணைச்சு விடலாம், அவங்களுக்கு கீழே கொண்டு வரலாம், இஸ்ரேலுக்கு கீழே என்கிற காரணத்தினால ஈரானுக்கு கீழவோ அல்லது ஈரானோடு நட்புறவாகவோ அரபு நாடுகள் இல்லாமல் இருக்கவும் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் மாத்திரம் நம்பி இருக்கவும் தான் இவ்வளவு காலகட்டமும் யூதர்கள் முயற்சி செய்து கொண்டே வந்தார்கள். இந்த யுத்தத்துக்கு பிறகு அது தற்போது மாற்றம் அடைந்திருக்கிறது. அதற்கான மிகப்பெரிய காரணம் என்னன்னா, இஸ்ரேல் ஈரானை பற்றி நினைத்திருந்தது ஒன்று, ஆனால் ஈரான் கொடுத்த பதிலடி வேறொன்றாக இருக்கிறது. அதே போன்று அமெரிக்கா நம்மளை பாதுகாத்துருவாங்கன்னு அரபு நாடுகள் நினைத்திருந்த நிலையில அமெரிக்கா தன்னை பாதுகாக்காது என்று தற்போது அரபு நாடுகள் உணர்கிற அளவுக்கு அரபு நாடுகளுடைய நாட்டுகளுக்கு உள்ளே இருந்த அமெரிக்காவினுடைய தளங்களை எல்லாம் அடிச்சு நொறுக்கி இருக்கிறது ஈரான். இப்படியான ஒரு சூழல்ல ஒரு ஒப்பந்தம் நெருங்கிவிட்டது. பெரும்பாலும் வெள்ளிக்கிழமை பிசிக்கலாகவே கையெழுத்து போட்டுருவாங்க. இந்த சூழல் எல்லாம் இருக்கிற நிலையில இதையும் எப்படியாவது சீர்குலைக்க வேண்டும் என்பதற்காக யூதர்கள், ஜியோனிஸ்டுகள், இஸ்ரேலியர்கள் கடுமையான பிரயத்தனங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில தான்
இன்றைக்கு பல முக்கியமான செய்திகள் இது தொடர்பாக வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகள்ல நெதன்யாகு மீதான அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய கோபம் நிஜமானது. மிக கடுமையாக அவர் எல்லா இடங்களிலும் நெதன்யாகுவை திட்டி தீர்த்துக்கிட்டே இருக்கிறாரு என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக G7 மாநாடு நடைபெற்று வரக்கூடிய நேரத்தில் நேற்றைய தினம் G7 மாநாட்டுக்கு துபாய், கத்தர், அதே போன்று ஈஜிப்டினுடைய தலைவர்களை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேரடியாக வரவழைச்சிருந்தார். ஆரம்பத்தில் கத்தருடைய பிரதமரோடு பேச்சுவார்த்தைகளை நடத்தி அது தொடர்பான பல செய்திகள் வெளியாகி இருந்தது. நேற்றைய நம்முடைய வீடியோகளை நம்ம சொல்லியிருந்த நிலையில் இன்றைக்கு ஈஜிப்டினுடைய அதிபர் அப்துல் ஃபத்தா சிசி அவர்களோடு நிறைய பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். இந்த சூழல்ல தான் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுடனான நெருக்கத்தையும் தூர தள்ளி இருக்கிறார் அமெரிக்க அதிபர் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக நியூயார்க்கில் முன்னாள் இஸ்ரேலிய தூதராகவும் அதே போன்று துணை தூதராகவும் இருந்த அலோன் பிங்காஸ் உடைய பேட்டி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. நெதன்யாகு மீதான ட்ரம்பினுடைய கோபமும் விமர்சனமும் 100% உண்மையானது என்று சொல்லி இஸ்ரேலுடைய அமெரிக்காவுக்கான தூதரே இன்றைக்கு வெளிப்படையாக இஸ்ரேலிய ஊடகங்களில் பேசி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதுக்கான காரணமாக அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இஸ்ரேல் ஈரான் மீதான செய்திகளை மிகைப்படுத்தி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இடத்தில் சொல்லி இருந்தது. ஈரானை பத்தி, ஈரானுக்குள்ள அணு ஆயுதம் இருக்குது, ஈரான் அப்படிப்பட்ட நாடு இப்படிப்பட்ட நாடு, இஸ்ரேல் அழிச்சிரும், அதை பண்ணிரும், இதை பண்ணிரும், உங்களை எல்லாம் இல்லாமலாக்கிரும், இந்த மாதிரி இல்லாத பல செய்திகளை மிகைப்படுத்தி ஈரானை பற்றி அமெரிக்க அதிபருக்கு இஸ்ரேலிய தலைவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் ஈரானுடனான அமெரிக்காவினுடைய யுத்த நிறுத்தத்தை எப்படியாவது சீர்குலைப்பதற்கு இஸ்ரேலிய தலைவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் மிக தெளிவாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நம்பி இருக்கிறார். ஏன்னா அவருக்கு இந்த செய்திகள் கரெக்டா போய் இருக்குது. அதனால ஏற்கனவே நம்மளை கொண்டு போய் மாட்டி விட்டாங்க, ஈரானை பத்தி பொய்யா சொல்லி கொண்டு போய் மாட்டி விட்டாங்க. ரெண்டாவதாக என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, இந்த ஈரானுடனான யுத்த நிறுத்தத்தையும் நாசமாக்குறதுக்கு ஏற்கனவே நம்ம போய் மாட்டிக்கிட்டோம், அடி வாங்கிட்டோம். இப்போ எப்படியாவது வெளியே போயிடுவோம்னு பார்த்தா வெளியே போகாம நம்மளை மாட்டி விடுறதுக்கு வேலை பார்க்குறாங்க என்கிறதையும் ஆழமாக அமெரிக்க அதிபர் நம்புகிறார். அது மட்டுமல்லாமல் ஈரானுக்குள்ள நம்ம அட்டாக் பண்ணினோம்னு சொன்னா ஈரான்ல இருக்கிறவங்க பூரா ரோட்டுக்கு இறங்கி போராடுவாங்க. நாங்க மொசாதை விட்டு உள்ள அதுக்குள்ள வேலை பார்த்துருக்கிறோம், உள்ள ஈரானுக்குள்ள நாட்டையே கலாப்ஸ் பண்ணி ரோட்டுக்கு இறங்கி பெரிய புரட்சி வெடிச்சிரும், நம்ம சாதாரணமாக அட்டாக் பண்ணாலே போதும் ஈரானுடைய ஆட்சி கவர்ந்துரும் என்றெல்லாம் அமெரிக்க அதிபருடைய தலையில முளகா அரைச்சிருக்கிறாங்க. அமெரிக்க அதிபரும் என்ன பண்ணிருக்கிறாருன்னு கேட்டா, முட்டா பயலாட்டம் உட்கார்ந்துக்கிட்டு சொல்றதையெல்லாம் கேட்டுக்கிட்டு எஸ் எஸ் நீங்க சொல்றது கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த ஈரானுடனான யுத்தத்துக்கு போயிருக்கிறாரு. எனவே ஈரான்ல ஆட்சி கவலும் மக்கள் எழுச்சி ஏற்படும் என்கிற தவறான வாக்குறுதிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு அதையும் அமெரிக்க அதிபர் நம்பி ஏமாந்திருக்கிறார் என்கிற கோபம் அமெரிக்க அதிபருக்கு இருப்பது மட்டுமல்லாமல் நெதன்யாகு தன்னை ஒரு யுத்தத்திற்கு தூண்டியதால ட்ரம்ப் பாரிய ஏமாற்றத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். நெதன்யாகு மீதும் இஸ்ரேல் மீதும் நம்பிக்கை இழந்திருக்கிறார். உண்மையிலேயே அவர் கோபமாகத்தான் இருக்கிறார் என்பதை அமெரிக்காவுக்கான இஸ்ரேலுடைய முன்னாள் தூதர் பகிரங்கமாக இஸ்ரேலுடைய ஊடகங்களில் பேட்டிகளில் சொல்லியிருப்பது மட்டுமல்லாம லெபனானில் இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் மூலமாக ஈரானுடனான ஒப்பந்தத்தை எப்படியாவது முறிப்பதற்கும் சீர்குலைப்பதற்கும் நெதன்யாகு தன்னால் முடிந்த அனைத்தையுமே செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் அமெரிக்க அதிபருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோபமாகவும் இருக்கிறது என்கிற நிலையில தான் இந்த ரெண்டு விஷயங்கள் தான் நெதன்யாகுக்கு எதிராக ட்ரம்பினுடைய கோபங்களுக்கும் தகாத வார்த்தைகளுக்கும் காரணமாக அமைந்திருக்கிறது என்று சொல்லியும், இது நாடகம் அல்ல நிஜமாகவே நடப்பது என்று சொல்லியும் அமெரிக்காவுக்கான இஸ்ரேலுடைய முன்னாள் தூதர் சொல்லி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா வெளிப்படையாகவே எல்லா இடத்துலையும் அவரை திட்டி தீர்த்துக்கிட்டே இருக்கிறார் அமெரிக்க அதிபர். என்னன்னா 80 வயசு வேற, சும்மாவே திட்டுவார், அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி திட்டுவார். அப்படி இருக்கும்போது இப்ப இந்த நம்ம ஏமாந்துட்டோம், நம்மளோட கடைசி கட்டத்தில் கொண்டு நம்மளை மாட்டி விட்டாங்க, சும்மா இருந்த ஈரான் மேல அட்டாக் பண்ணி அமெரிக்காவோட பேரையும் கெடுத்து நம்ம பேரையும் கெடுத்து அமெரிக்கா பலம் மிக்கது என்று இருந்தது, இப்ப ஈரான் தோத்து போயிட்டோங்கிற அளவுக்கு நிலைமையை கொண்டு விட்டுட்டாங்க என்கிற கோபம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகள் மிக முக்கியமானது. மட்டுமல்லாம வெள்ளிக்கிழமை சுவிட்சர்லாந்தில் நடைபெறுகிற அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தைகள்ல தெற்கு லெபனான்ல இருந்து இஸ்ரேலிய படைகள் உடனடியாகவும் முழுமையாகவும் வெளியேறுவது மிக முக்கிய இடத்தை பிடிக்கப் போகிறது என்பது இஸ்ரேலுக்கு தற்போது தெரிய வந்திருக்கிறது. ஆனா இதில் இருக்கக்கூடிய ட்விஸ்டே என்னன்னு கேட்டா, இந்த ஒப்பந்தத்தினுடைய எந்த தரவுகளும் இதுவரை இஸ்ரேலுக்கு கிடைக்கவில்லை. இஸ்ரேலுடைய தலைவர்களோடு அமெரிக்கா டிஸ்கஷன் பண்ணவே இல்லை. நாங்கள் ஈரானோட இதெல்லாம் பேசுறோம், இந்த மாதிரி ஒப்பந்தத்துக்கு போறோம், இதை எதையுமே இஸ்ரேலோட அமெரிக்கா பேசவும் இல்லை. இப்படித்தான் ஒப்பந்தம் போட்டிருக்கோம், இந்த கண்டிஷன்கள் வந்திருக்குது என்கிற தகவல்களை இஸ்ரேலுக்கு பரிமாறவும் இல்லை என்கிறதுனால இன்றைக்கு முழுவதுமே இஸ்ரேலுடைய
இஸ்ரேலுடைய ஹரேட்ஸாக இருக்கலாம், வைரட்டாக இருக்கலாம், இஸ்ரேலுடைய சேனல் 20, சேனல் 30, எந்த ஒரு சேனல் எடுத்துக்கிட்டாலும் இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடியவங்களே அமெரிக்க அதிபருக்கு எதிராகவும் அவர் நம்மளை ஏமாத்திட்டாரு என்கிற பாணியிலையும், அதே போன்று பெஞ்சமின் நெதன்யாகு ஏமாந்துட்டாப்ல, அமெரிக்காவை நம்பி எப்படியாவது ஈரான் அடிச்சிடலாம் என்று உள்ள போனாரு, கடைசியில் அமெரிக்கா கைவிட்டுட்டு போயிடுச்சு என்கிற விதமாகவும் அவங்களும் கரைஞ்சு கொட்டி கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடியுது. மொத்தத்தில் அமெரிக்காவுக்குள்ள அமெரிக்க அதிபர் கேவலப்பட்டு போயிருக்கிறாரு, இஸ்ரேலுக்குள்ள இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அசிங்கப்பட்டு போய் நிற்கிறாரு என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் தெற்கு லெபனான்ல சில பகுதிகளில் தற்போது இஸ்ரேல் தன்னுடைய படைகளை குவித்திருக்கிறது. அந்த படைகளை முற்றுமுழுதாக வெளியேற்றுவது மட்டுமல்லாம இஸ்ரேல் ஆரம்பத்திலிருந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் எல்லோ பார்டர்னு ஒன்று வச்சிருக்கிறோம், காசாவுக்குள்ள வச்சிருக்கிற மாதிரி ஒன்று வச்சிருக்கிறோம், நாங்கள் ரிட்டர்ன் வர்றதாண்டா எல்லோ பார்டர் வரைக்கும் தான் வருவோம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஈரான் போட்டிருக்கக்கூடிய நிபந்தனைகளில் நாங்கள் ஹொர்முஸை வெள்ளிக்கிழமை திறக்கணுமா இருந்தால் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி லெபனான்ல இருந்து எல்லோ பார்டர்லாம் கிடையாது, லெபனானுடைய இன்டர்நேஷனல் பார்டருக்கு மொத்தமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பின்னாடி வந்துடணும் என்று மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவை மீறி தன்னுடைய படைகளை அங்கே வைத்துக் கொண்டிருக்கவும் முடியாது இஸ்ரேலுக்கு. இஸ்ரேல் படைகளை வைத்துக் கொண்டிருந்தால் ஈரான் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாமல் பின்வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிற காரணத்தினால இப்ப என்ன பண்றது என்று தெரியாம தற்போது இந்த செய்திகள் ஊடகங்களுக்கு கசிந்து விட்டால், குறிப்பாக இஸ்ரேலுடைய ஊடகங்களுக்கு இந்த நிபந்தனை ஆதாரத்தோட கிடைச்சிருச்சுன்னு சொன்னா அது தனக்கு மிகப்பெரிய பின்னடைவாக மாறிவிடும் என்பதையும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தற்போது கவலையோடு கருதி கொண்டிருக்கிறார் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல தான் இன்றைக்கு மேலதிகமாக ப்ளூம்பர்க் கசிய விட்டிருக்கக்கூடிய ஆவணங்கள் உண்மையும் இல்லை, மொத்தமாக பொய்யும் இல்லை என்கிறது IRGC, ஈரானுடைய புரட்சிகர ராணுவ பிரிவு. ஏன்னா ப்ளூம்பர்க்கினுடைய ஆவணத்தில் ஒரு 14 கண்டிஷன், ஏற்கனவே நம்ம 2 வீடியோவில் அதை சொல்லியிருக்கிறோம், ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒப்பந்தத்தில் என்னெல்லாம் இருக்குதுன்னு. அந்த ஒப்பந்த பிரகாரம் 14 கண்டிஷன்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதில் ப்ளூம்பர்க் வெளியிட்டிருக்கக்கூடிய ஆவணங்கள் பிரகாரம் அனைத்துமே உண்மை இல்லை, அதே நேரத்தில் அனைத்துமே பொய்யும் இல்லை. எனவே அதனுடைய உண்மையான ஆவணம் இது அல்ல என்று சொல்லி இன்றைக்கு ஈரான் சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். எனவே உண்மையான ஆவணத்தை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கு G7 மாநாட்டில் G7 தலைவர்களுக்கு காட்டியிருக்கிறார் என்று சொல்லி கனடாவினுடைய பிரதமர் சொல்லி இருக்கிறார், கர்னி சொல்லி இருக்கிறார். தலைவர்களுக்கு தான் காட்டியிருக்கிறாங்களே தவிர வேறு ஊடகங்களுக்கு அவங்க இன்னும் கொடுக்கலங்கிறதும் தெளிவாக தெரியக்கூடிய சூழல்ல தான் அமெரிக்க ஈரான் ஒப்பந்தம் இஸ்ரேலுக்கு மிகவும் மோசமானது அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுடைய ஐநாவுக்கான தூதர் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளும் இன்றைக்கு வெளியாக. மொத்தத்தில் இஸ்ரேல் காரங்க நெஞ்சிலையும் தலையிலையும் அடிச்சுக்கிட்டு சாகுற அளவுக்கு நிலைமை மாறி போய் இருக்கிறதுங்கிறத விளங்க முடியுது. ஐநாவுக்கான இஸ்ரேலுடைய தூதர் டேனி டார்னன் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றான்னு கேட்டா, அமெரிக்க ஈரான் ஒப்பந்தம் இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் வளைகுடாவில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு மிகவும் மோசமானது அப்படிங்கிறாங்க. அமெரிக்காவும் ஈரானும் தான் ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க. இதுல யாருக்கு லாபம்னா ஈரானுக்கு தான் லாபம். இது அமெரிக்காவுக்கும் நஷ்டம், இஸ்ரேலுக்கும் நஷ்டம், வளைகுடாவில் இருக்கக்கூடிய அரபு நாடுகளுக்கும் நஷ்டம், ஈரானுக்கு மட்டும் தான் இதுல லாபம் இருக்குது அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுடைய ஐநாவுக்கான தூதர் டேனி டார்னன் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளுக்கு மத்தியில் மேலதிகமாக இஸ்ரேலுடைய சேனல் 14க்கு அவர் வழங்கி இருக்கக்கூடிய பேட்டியில் என்ன சொல்றாரு கேட்டா, பேச்சுவார்த்தை செயல்முறையை முடிந்தவரை விரைவாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முயற்சித்தாரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அவசரமா பேசுங்க, அவசரமா ஒப்பந்தம் போடுங்கன்னு இருந்தாரு. இந்த அவசரத்தை ஈரான் துல்லியமாக பயன்படுத்தி கொண்டது. அமெரிக்க அதிபருக்கு மத்திய கிழக்கை விட்டு வெளியே போகணுங்கிற ஒரு அவசரம் இருக்குது, எப்படியாவது நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிக்கிறதுக்காக வெளியே போக நினைக்கிறாரு. இதை பயன்படுத்தி நம்ம போட வேண்டிய நிபந்தனை எல்லாம் போட்டணும் ஈரான் எல்லாத்தையும் போட்டாங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் சிக்கிட்டாரு, ஏமாந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஐநாவுக்கான இஸ்ரேலுடைய தூதர் சொல்லியிருக்கக்கூடிய பேச்சுக்களை நம்ம பார்க்க முடியும். மொத்தத்தில் என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் அமெரிக்காவும் ஈரான்ட்ட ஏமாந்துட்டாங்க. அமெரிக்க அதிபரை நம்பி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவும் இஸ்ரேலுடைய ராணுவமும் அமெரிக்காட்டை ஏமாந்துட்டாங்க. அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் நம்பி அரபு நாடுகள் எல்லாம் அவங்க ஏமாந்துட்டாங்க. மொத்தத்தில் அரபு நாடுகள் ஏமாந்துருக்குது, இஸ்ரேல் ஏமாந்துருக்கிறது, அதே மாதிரி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏமாந்துருக்கிறாரு. இவங்க அத்தனை பேரையுமே அடிச்சு தூக்கி இருக்கிறாங்க ஈரான்காரங்க என்கிற செய்திகளை தான் முழுமையாக அவங்க இன்றைக்கு சொல்லக்கூடிய காட்சிகளுக்கு மத்தியில் இந்த ஐநாவுக்கான இஸ்ரேலுடைய ஒரு தூதர் ஒரு பொடி வச்சு ஒரு பேச்சை பேசுறாரு என்னன்னு கேட்டா,
ஒன்றும் நம்ம யோசிக்க தேவையில்லை, நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியிருக்குது. ஏன்னு கேட்டால் எந்த முடிவுக்கு நம்ம அவசரப்பட்டு போகக்கூடாது. பேச்சுவார்த்தைகளை தொடர்வதற்கான ஒரு கட்டமைப்பு மட்டும்தான் இப்போ உருவாக்கப்பட்டிருக்குது. கட்டமைப்பு ஃப்ரேம்வொர்க் ஒன்று தான் உருவாக்கியிருக்காங்க. அடுத்து நான் 60 நாள் இருக்குது, அதுக்குள்ளே இது எப்படியாவது நாசமாக்குறதுக்கு வழி இருக்கான்னு பார்த்துக்கலாம்ங்கிற பாணியில் அவருடைய அறிவிப்புகளை சொல்லியிருக்கக்கூடிய சூழலில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் G7 மாநாட்டில் போய் நின்று நான் ஜெயிச்சிட்டேன், அமெரிக்கா ஜெயிச்சிருச்சு, ஈரான் நாங்கள் தான் ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ட்விட்டரில் எக்ஸில் ஒரு முக்கியமான செய்தி பரவி கொண்டிருக்கிறது. அவர் எக்ஸில் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வெளியிட்ட செய்தியில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஈரானியர்கள் யுத்தத்தில் தோற்றுவிட்டார்கள், பேச்சுவார்த்தை மேசையில் ஜெயிப்பார்கள், அவங்க யுத்தத்தில் தோத்தாலும் பேச்சுவார்த்தையில் தோக்க மாட்டாங்க, அவ்வளோ தெளிவாக பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அப்படின்னு அவர் சொன்ன அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இப்போ நெட்டிசன்கள் பரப்பி கொண்டு இருக்கிறாங்க. இன்டர்நேஷனல் மீடியாவில் அதை இடம் பிடிச்சிருக்கு. என்னென்னு கேட்டால், யுத்தத்தில் ஜெயிச்சிட்டோம்னு இப்போ சொல்கிறீங்க, ஆனால் நீங்களே என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னு கேட்டால், அவன் யுத்தத்தில் தோத்தாலும் பேச்சுவார்த்தையில் ஜெயிப்பான்னு சொல்லியிருக்கிறீங்க, அவன் இப்போ பேச்சுவார்த்தையில் ஜெயிச்சிருக்கிறான் என்பதை சுட்டி காட்டுகிறார்கள் அத்தனை பேரும் என்கிற காட்சிகளை நம்ம எக்ஸில் முழுமையாக இந்த செய்திகளை பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் 2015ஆம் ஆண்டு அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கு நாடுகள், குறிப்பாக யூரோப்பிய யூனியனும் அமெரிக்காவும் இணைந்து ஈரானோடு ஒரு அணு ஆயுத தடுப்பு ஒப்பந்தத்தை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த ஒப்பந்தம் தொடர்பாக ஒபாமா மீது மிக கடுமையான விமர்சனம் ஒன்றையும் இன்றைக்கு வைத்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். G7 மாநாட்டில் வெளிப்படையாகவே எந்த அளவுக்கு பேசியிருக்கிறார் கேட்டால், 2015 அணுசக்தி ஒப்பந்தத்தை ஒப்புக்கொள்றதுக்காக பராக் ஒபாமா ஈரானுக்கு பில்லியன் கணக்கான டாலர்கள் பணத்தை லஞ்சமாக கொடுத்தார், நாங்கள் காசாவது உங்களுக்கு தான், இதுக்கு ஒத்துக்கொள்ளுங்க என்று சொல்லித்தான் ஈரான் அவர் ஒப்புக்கொள்ள வச்சார் என்று சொல்றவர் என்ன சொல்றாருன்னு கேட்டால், அமெரிக்காவினுடைய வங்கிகளில் இருந்து 1.7 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் கேஷாக அமெரிக்காவினுடைய போயிங் 757 என்கிற ஒரு விமானத்தில் மொத்தமாக ஏற்றப்பட்டு கொண்டு போய் ஈரானில் இறக்கி விடப்பட்டுச்சு. அமெரிக்காவினுடைய டாலர்களையே கேஷாக கொண்டு போய் இறக்கினாங்க ஈரானில். இறக்கினது மட்டுமல்லாமல் அந்த விமானத்துக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு ஈரான்காரங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, ஃபோட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டாங்களாம். 2015 விமானத்துக்கு பக்கத்தில் 2 ஃபோட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டு சொன்னாங்களாம், கடவுளே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, எங்களுக்கு அவர் கொடுக்கக்கூடிய இந்த பணத்தை பாருங்க, எவ்வளவு பணம் நமக்கு தள்ளி தந்துக்கிட்டு இருக்கிறார் ஒபாமான்னு சொல்லிட்டு மேலதிகமாக அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டால், ஈரானியர்கள் மேலதிகமாக அந்த இடத்துல பேசும்போது ஒபாமாவை பார்த்து சிரிச்சாங்க. சிரிச்சுட்டு என்ன சொன்னாங்களாம்னு கேட்டால், ஒபாமா ஒரு முட்டாள் நாயினுடைய மகன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 2015 ஈரான்காரங்க அமெரிக்க அதிபராக இருந்த ஒபாமாவை ஒரு முட்டாள் நாயினுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி ஏசினாங்க அப்படின்னு சொல்லி 2026 உட்கார்ந்துக்கிட்டு அமெரிக்க அதிபர் சொல்றாரு. அது எதுக்கு சொல்ல வர்றாருன்னு கேட்டால், நான் செஞ்சிருக்க ஒப்பந்தம் எப்படி தெரியுமா, கிழிச்சாரு, அந்த ஆளே போய் சரணடைஞ்சிருக்கிறாரு, முட்டுக்கால நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. நின்றுபிட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டால், ஒபாமா செஞ்சது தான் பிழை, நான் கரெக்டாக செஞ்சிருக்கேன்னு காட்டணும்ல, அதுக்காக ஒபாமாவை இவ்வளோ கேவலமாக எல்லாம் பேசுனாங்க, ஆனால் காசெல்லாம் அவர் கொடுத்தாரு, கொடுத்து லஞ்சம் கொடுத்து தான் வேலையை முடிச்சாரு தவிர என்ன மாதிரியா அப்படின்னு இருக்கிறாரு. ஆனால் இவருக்கு தெரிய மாட்டேங்குது 300 பில்லியன் அமெரிக்க டாலர் தர்றேன்னு சொல்லியிருக்கிறது. அந்த ஆளாவது 1.7 பில்லியன் அமெரிக்க டாலர் தான் கொடுத்திருக்கிறாரு. இந்த ஆளுடைய ஒப்பந்தம் என்ன கேட்டால், 300 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்காக ஈரானுக்கு தருவதாக சொல்லி இருக்கிறார். அதனால தான் அந்த ஒப்பந்தத்தையே வெளியே போடாமல் இருக்கிறார் என்கிற விமர்சனங்கள் தொடர்ந்து எழக்கூடிய நிலையில், 300 பில்லியன் தர்றங்கிற நீ உட்கார்ந்துக்கிட்டு 1.7 பில்லியன் கொடுத்தவனுக்கு இவ்வளவு கேவலமா பேசலாமாப்பா என்கிற அளவில் இன்றைக்கு அமெரிக்கர்களே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை கலாய்க்கக்கூடிய நிலை உருவாக்கி இருப்பது மட்டுமல்லாமல், ஈரானில் அமெரிக்கா முதலீடு செய்யுமா என்று G7 மாநாட்டில் பத்திரிகையாளர்கள் அமெரிக்க அதிபரிடத்தில் கேட்ட நேரத்தில், இல்லை ஈரானில் அமெரிக்கா முதலீடு செய்யாது, நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். அதே நேரத்தில் அரபு நாடுகள் இன்வெஸ்ட் பண்ணுமான்னு கேட்கும்போது, அரபு நாடுகள் இன்வெஸ்ட் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அவங்க பண்ணினாங்கண்டா நல்லது, கொஞ்சம் காலம் எடுக்கும், அவங்க பார்ப்பாங்க, ஈரானை பார்த்துட்டு ஈரானில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவதற்கான நிறைய வாய்ப்பு இருக்கு, அப்படி இன்வெஸ்ட் பண்ணினாங்கன்னா அதுதான் சரியானதும் கூட அப்படிங்கிறாரு. இருந்தாலும் என்ன சொல்ல வர்றாருன்றது ஒரு பக்கமும் புரியாத அளவுக்கு நிலைமை இருக்கு. ஒரு பக்கம் இஸ்ரேலை திட்டி தீக்கிறாரு, திடீர்னு இஸ்ரேல் சூப்பரும்பாரு, இந்த பக்கம் வந்து அரபு நாடுகளை திட்டி தீப்பாரு, இப்போ அரபு நாடுகள் ஈரான்லேயே போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது சூப்பர் அப்படிங்கிறாரு. என்ன ஈரானை அழிப்பேன், ஈரானை இல்லாமலாக்குவேன், ஈரான்கிட்ட இருந்து அதை பிடுங்குவேன் இதை பிடுங்குவேன்ட்டு வந்தவர் கடைசியில் ஈரானில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, பண்ணுறது தான் சூப்பர் என்று சொல்லுகிற அளவுக்கு நிலைமை மாறி போயிருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கும் பாலஸ்தீனத்தினுடைய வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை பகுதிகளில் இருக்கக்கூடிய ஜில்ஜில்யா என்கிற ஒரு பகுதி, அதே போன்று
போன்ற மஸ்ரா அல் நுபானி என்கிற ஒரு பகுதி, இந்த பகுதிகளில் இருந்து அப்பாவி பாலஸ்தீன மக்களுடைய புனித பள்ளி வாயில்களை தீ வைத்து எரித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவமும் இஸ்ரேலுடைய பாலஸ்தீன மக்களின் இடங்களை ஆக்கிரமிக்கக்கூடிய ஆக்கிரமிப்பாளர்களும் என்கிற கவலைக்குரிய செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல் தான் சோமாலிலாந்தினுடைய பாதுகாப்பு அமைச்சர் இன்றைக்கு இஸ்ரேலிய தலைநகர் டெல் அவீவ்ல ஒரு பேச்சு பேசியிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, சோமாலிலாந்தினுடைய படைகளுக்கு இராணுவத்திற்கும் அதே போன்று போலீஸ் பிரிவுகளுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் பயிற்சி தருகிறது. ஆனா அங்க நாங்க எந்த ஒரு இஸ்ரேலுடைய இராணுவ தளத்தையும் அமைக்கல அப்படிங்கிறாரு. சோமாலியாவில் இருந்து பிரிந்து தனியான நாடு என்று அறிவித்துக் கொண்டவர்கள் சோமாலிலாந்து. உலகத்தில் யாருமே சோமாலிலாந்து தனி நாடாக ஒப்புக்கொள்ளல. முதல் தடவையாக இஸ்ரேல் தான் சோமாலிலாந்தை தனி நாடாக ஏற்றுக்கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் சோமாலிலாந்துக்கு தேவையான இந்த மாதிரியான பாதுகாப்பு உதவி என்கிற பெயரில் சோமாலியாவுக்கு மத்தியில் குறிப்பாக ஆப்பிரிக்காவுக்குள்ள ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்கும் விதமாக அவர்களுக்கு தேவையான பயிற்சிகளையும் ஆயுதங்களையும் மொத்தமாக கொடுத்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. தொடர்ந்து இணைந்திருங்கள் ரஸ்மின் மைசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு வரக்கூடிய உண்மை செய்திகளை உடனுக்குடன் கொண்டு வந்து தருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.